பொதுவாவே மன்னர்கள், தலைவர்கள், முன்னோடிகள் அப்படின்னு பல்வேறு துறைகள்ல சிறந்து விளங்குறவங்களுக்கு தான் சிலை வைக்கிறது வழக்கமா இருந்தது. குறிப்பா மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் சென்னையோட அடையாளமாவே திகழ்ந்து வருது. இந்த நிலையில மெரினா கடையில உழைப்பாளர்களுக்கு, விடுதலை வீரர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு அப்படிதான் அவங்களுக்கான சிலை தான் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்தியாவுக்கே முன்னோடியா கல்வியோட மகத்துவத்தையும் பெருமையும் இந்த உலகிற்கு பறைசாற்றணும். அது மட்டும் இல்லாம திராவிட மாடல் ஆட்சியில இந்த 5 ஆண்டுகள்ல பள்ளிக்கல்வித்துறையில படைக்கப்பட்டிருக்கிற சாதனைகளை, அதனுடைய வளர்ச்சிகளை இந்த உலகிற்கு எடுத்துரைக்கணும், பறைசாற்றணும் அப்படிங்கிற வகையில சென்னை மெரினா கடற்கரையில கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற சிலை வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கற்றனை தூரும் அறிவு சாதனை சரித்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சாதனைகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையில பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா முதலமைச்சரோட காலை உணவு திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், பசுமை பள்ளிகள் திட்டம் இப்படின்னு பல்வேறு நலத்திட்டங்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில புதுமையா கல்வியோட மகத்துவத்தை, ஒவ்வொரு கல்வியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறப்பிலேயே கல்வி அப்படிங்கிறது அடிப்படை உரிமை அப்படிங்கிறத பறைசாற்ற வகையில் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிலைக்கு மேலே அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் புத்தகங்களுக்கு நடுவில் ஒரு சங்கிலியை உடை தெரிந்துட்டு அவர்கள் ஒரு வான் நோக்கி பறக்கிற மாதிரியான வடிவமைப்புகள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, இது தடை அப்படிங்கிற சங்கிலிகளை உடை தெரிந்து அந்த ஆணும் பெண்ணும் கல்வியை கற்று அதனையே ஒரு படிக்கல்லாக மாற்றி படிப்படியாக அவங்க முன்னேற்ற பாதையில பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துற விதமா அந்த காட்சிகள்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. கற்றனை தூரு அறிவு சிலைகள் மற்றும் புத்தக வெளியீட்டின் போது உடனிருந்த பள்ளிக்கல்வித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஎஸ் அவர்கள் இது குறித்து நம்முடைய பகிர்ந்து கொண்ட விஷயங்களை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? புதிய புதிய இன்னோவேட்டிவான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது சார்? தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வியானது பிறப்புரிமைங்கிற ஒரு நோக்கத்தோட தமிழக அரசு வேலை செய்யுது. கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம் கோடி 2 lakh crores இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை, அந்த எதிர்காலத்திற்கு தேவையான முன்னீடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற நோக்கத்தோட 2 lakh crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இது எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், ஓரளவுக்கு நம்ம எஜுகேஷன் ஆக்சசிபிள் ஆக்கிட்டோம். ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஸ்கூல் ஏற்படுத்திட்டோம். இப்போ ஃபோக்கஸ் எல்லாமே குவாலிட்டி எஜுகேஷன், ஒரு தரமான கல்வி தமிழக அரசால் ஒவ்வொரு குழந்தைக்கும் போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, அது எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸுமே அரசு பூர்த்தி செய்ய ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. காலை உணவு பசி தீர்க்கும் ஒரு இன்டர்வென்ஷனாக நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி வேகமாக மாற்றி வரக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் அட்மாஸ்ஃபியர், ஒரு ஈகோசிஸ்டம் நம்ம பார்த்தோன்னா, இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், ரோபோட்டிக்ஸ் ஆகட்டும், நாள் மாறிட்டே இருக்கு. ஸோ 21st century இதுக்கு பின்ன இருந்த மாதிரி இருக்காது. ஒரு புதிய சவால்களோட, ஒரு புதிய சேலஞ்சஸோட அந்த ஃப்யூச்சர் இருக்கும். அந்த சவால்கள் எதிர்கொள்கிறதுக்கான அனைத்து மீன்ஸ், அனைத்து வழிவகைகள் தமிழக அரசு செய்து வருது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த சிலபஸ் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கிறோம். இது 21st centuryக்கு தேவைப்படும் ஸ்கில்ஸு, நாலெட்ஜு, ஆட்டிடியூட்ஸு, கேரக்டர், இது எல்லாமே உள்ளடங்கிய ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் சிலபஸாக நம்ம உருவாக்கிட்டு இருக்கின்றோம். அது நம்பர் 1. நம்பர் 2 6வது வகுப்புலேருந்து 9வது வகுப்பு வரைக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ், ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே சேர்த்து எல்லாருக்குமே அவன் ஆப்ஷன் எடுக்கிறானோ இல்லையோங்கிறது விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த பேசிக் நாலேஜ் இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த டிஎன் ஸ்பார்க்குங்கிற ப்ரோக்ராம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் கடந்த ஆண்டு ஸ்லாஸ் சர்வே நடத்தணும். அதில் நமக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ்
பேசிக் லேர்னிங் அவுட்கம்ஸ், அந்த கிளாஸுக்கு படிப்புக்கு தேவையான லேர்னிங் அவுட்கம்ஸு அடையாமல் இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு தனி ப்ரோக்ராம் திறன்ங்கிற ஒரு இயக்கத்தை நம்ம ஆரம்பித்தோம். அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இனிஷியலி ஒரு 4 மந்த்ஸ்க்காக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 மந்த்ஸ்க்காக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். 24% லேர்னிங் அவுட்கம்ஸ் அச்சீவ்மெண்ட் இருந்தது. இன்றைக்கி இந்த இயக்கத்தின் மூலமாக 88% நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எந்த குழந்தையுமே கற்றல் வந்து எந்த மாதிரி லாஸ் இருக்கக்கூடாது, லேர்னிங் அவுட்கம்ஸில் எந்த மாதிரியான ஒரு லாஸ் இருக்கக்கூடாது, அந்த வகுப்பில் என்ன லேர்னிங் அவுட்கம்ஸ் அவன் அச்சீவ் பண்ணணுமோ அதை அச்சீவ் பண்ணாமே அடுத்த வகுப்புக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். சென்னையோட அடையாளமாக வந்து மெரினா கடற்கரை இருக்குது. அதில் நிறைய சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற ஒரு சிலை திறக்கப்பட்டிருக்கு. அதோட அந்த சாதனை சரித்திரம் அப்படிங்கிற நூலும் வெளியிடப்பட்டிருக்கு. இதன் மூலம் மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம், இதனோட கருப்பொருள், அதாவது அந்த கான்செப்ட் என்ன சொல்ல வராங்க சார்? வாழ்க்கையில் வந்து நமக்கு எத்தனையோ சவால்கள் இருக்கும், எத்தனையோ இடையூறுகள் இருக்கும், எத்தனையோ சேலஞ்சஸ் இருக்கும். இது எல்லையும் தாண்டி நம்ம ஒரு உயர்வுக்கு வரணும், ஒரு ப்ரோக்ரெஸுக்கு வரணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஃபோர்ஸ், ஒரு பரிமாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னு சொன்னால் கல்வி, எஜுகேஷன். ஸோ இந்த கற்றனை தூரும் அறிவுங்கிற வள்ளுவன் வாக்குகிற்கிணங்க நம்ம இந்த ஸ்கல்ப்சரை வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது எஜுகேஷனுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவரை வந்து வழிகாட்டுது. முக்கியமாக எஸ்பெஷலி நீங்கள் வந்து முன்னேறணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும்போது பல்வேறு உங்களுக்கு சவால்கள் எதிராகும். அது வந்து வறுமை ஆகட்டும், ரிமோட்னஸ் ஆகட்டும், ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, ஒரு குக்கிராமத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது, தேவையான வசதிகள் இல்லை, அந்த மாதிரி ஆகட்டும். இல்லை நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் சோஷியல் செக்டரில் இல்லை சோஷியல் கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து யூ ஹேவ் பார்ன், அதனால உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பாதிப்படையுது. இந்த மாதிரி இருக்கின்ற எல்லா சங்கிலிகளையே வந்து உடைச்சி பிரேக் த ஷாக்கிள்ஸ் அண்ட் ரைஸ் ஃபேஸிங் ஆல் சேலஞ்சஸ்ங்கிற ஒரு நோக்கத்தோடு பார்க்கும்போது அந்த ஒரு பாசிபிலிட்டி வந்து எஜுகேஷனால் மட்டும்தான் முடியும். இதனை வந்து ஒரு ஸ்கல்ப்சர் மூலமாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் மெரினால. ஸோ த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் எஜுகேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே நம்ம காட்டியிருக்கோம். இதில் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண் ஒரு பெண், அவங்க வந்து காலில் இருக்கிற சங்கிலிகளை உடைத்து இருக்கிற சவால்கள் எல்லாம் எதிர்த்து வானோக்கி போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அவங்க காட்டுறாங்க. அந்த வானோக்கி போகும்போது அந்த சக்ஸஸ்க்கு எந்த மாதிரி ஒரு ஹைட் இருக்கோ அந்த சக்ஸஸை நான் அடையிறேங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க போகிறாங்க. அது வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்கல்ப்சர். அதுக்கு சுற்றி என்ன கொண்டு வந்திருக்கோன்னா இந்த பயணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது. ஒரு சிறுவர் இருக்காங்க, ஒரு சிறுமி இருக்காங்க, ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு மருத்துவர், அப்படியே இந்திய காவல்துறை அதிகாரி, இது எல்லாமே வந்து ஒரு வடிவமைப்புக்கு கொடுத்துருக்காங்க. இதுங்களும் என்ன உணர்த்துது இந்த சிலைகளும் அப்படிங்கிறது? நீங்கள் எவ்வளோ சவால்கள் இடையில இருந்தாலுமே நீங்கள் சரியான ஒரு கல்வியை படைத்தால் தமிழக அரசு உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக இருக்கிறது, செஞ்சிட்டு இருக்கிறது. அந்த உதவிகளை நீங்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்தி ஒரு ஸ்கூல், ஒரு சின்ன மாணவன் மாணவி அவங்க போல் நீங்கள் ஒரு பள்ளிக்கு போய் நல்லபடியாக அந்த இடத்துல இருக்கின்ற வசதிகளை பயன்படுத்தி ஒரு நல்ல கல்வியை நீங்கள் பெற்றால் அதுக்கப்புறம் உங்களுக்கு பல்வேறு கெரியர் பாத்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள்ங்கிற மாதிரி ஒரு 4, 5, 6 நம்ம சாம்பிள் நம்ம போட்டிருக்கோம். பட் அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எந்த விதமான கெரியர் பார்த்து நீங்கள் அடையலாம். இப்போ அங்கே நம்ம போட்டிருக்கிறது வந்து டாக்டர் போட்டிருக்கோம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், ஒரு பைலட்டாக இருக்காங்க, ஒரு என்ஜினியர் இருக்கார், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க. இது ஒரு சாம்பிள். இது இல்லாமல் உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர் இன்றைக்கி வந்து
நம்ம இஸ்ரோ சேர்மனாக இருக்கிறார். ஸ்பேஸுக்கு போகக்கூடிய ஒரு அளவுக்கு கூட நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஆயிருக்காங்க. ஸோ பல்வேறு வகையான கெரியர் பாத்ஸுக்கு இது ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது எஜுகேஷன். அந்த எஜுகேஷனுக்கு ஒரு ஹோமேஜ்ங்கிற மாதிரி நம்ம அந்த ஸ்கல்ப்சரை வந்து பீச் ரோட்டில் அன்வைல் பண்ணியிருக்காங்க மாண்புமிகு முதலமைச்சர். எந்த தடையுமே எந்த பாரபட்சமும் இல்லாமல் எந்த நிலையிலிருந்து எந்த சிறுவர்களோ சிறுமியோ வரும்போது எல்லாருக்குமான அந்த கல்வி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே மாதிரி இந்த சாதனை திட்டம் கட்டணை தூரும் அப்படிங்கிற அந்த புக்கும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? இந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத உள்ளடக்குனது அப்படின்றத மாதிரி இருக்குது. பட் என்ன ஸ்பெஷாலிட்டி சார்? இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இப்போ வந்து ஃபோக்கஸ் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் எப்படி நம்ம கொண்டு போய் மாணவர்களுக்கு சேர்க்கணுங்கிறது தான் ஒரு பெரிய ஃபோக்கஸாக இருக்குது. அது வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆகட்டும், ஹைடெக் லேப்ஸ் ஆகட்டும், தென் ஸ்டெம் லேப்ஸ் ஆகட்டும், ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இப்போது வந்து மாடல் ஸ்கூல்ஸ் மூலமாக நம்ம நேஷன்லேயே டாப் இன்ஸ்டியூட்ஸ் ஐஐடி, மெடிசன், டாப் லா ஸ்கூல்ஸ், நால்சார், என்எல்எஸ்ஐ, அந்த மாதிரி டாப் ஸ்கூல்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு ஒரு கோச்சிங் கொடுத்துட்டு அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வெற்றி பள்ளிகள் வந்து ஒவ்வொரு பிளாக்கில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமில் வெற்றி பள்ளி வந்து ஆரம்பித்து இன்னும் சரியாக இந்த ஆண்டு தான் ஆரம்பித்தோம். ஒரு 6-7-8 மாதம் ஆயிருக்கும். அதுலேருந்தே 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஜேஇ மெயின்ஸில் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ இந்த பல்வேறு திட்டங்கள் வந்து நம்ம அந்த புக்கில் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். பள்ளிக்கல்வித்துறையில் வந்து எந்த விதமான திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டங்கள் வந்து எப்படி மாணவர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்கங்கிற ஒரு காஃபி டேபிள் புக் தான் கற்றனை தூரும் அறிவுங்கிற ஒரு டாக்குமெண்ட். சரி, அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் கூட அண்மையில் யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் கூட வெளியாடுச்சு. அதில் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் கூட அரசு பள்ளி மாணவர்கள் வந்து 56 பேர் வந்து தேர்ச்சி பெற்றதை பார்க்க முடியுது. ஸோ இதன் மூலம் வந்து இதெல்லாம் வந்து சாத்தியப்படுது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்குது, ரொபோட்டிக் கிளாஸஸ், இது மாதிரி டெக்னாலஜி சார்ந்து நிறைய வந்து அரசு பள்ளிகளில் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி பயிற்சிகளை கற்றல் திறன்களை கொடுத்துட்ருக்கோம். ஓவராலாக அரசு பள்ளிகளோட தரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா வந்து மக்கள் மத்தியில் அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது தரம் குறைஞ்சுதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஓவராலாக எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்கு சார்? இப்போ கடந்த ஒரே ஒரு ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து தரம்ங்கிறது வந்து 2 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் நம்ம பசங்க வந்து எந்த இடத்துக்கு போகிறாங்க, எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் வாங்குறாங்க. பப்ளிக் எக்ஸாமில் 10th ஆகட்டும் 12th ஆகட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அது இட்ஸ் எ சிங்கிள் பேராமீட்டர் வேர் யூ சே த குவாலிட்டி. அரசு பள்ளியில் இருக்கிற குவாலிட்டி வந்து எந்த ஸ்கூலுக்கு குறைவாக இல்லை. இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் ஆஸ் த பெஸ்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸுங்கிறது ஒரு அடையாளம். இது வந்து ஒப்பீனியன் கிடையாது, இது ஃபேக்ட். பிகாஸ் பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் சொல்லுது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து எந்த அளவுக்கு தரமான கல்வி கொடுத்துட்டு இருக்குங்கிறது. 2வது வந்து கிளாஸ் 12க்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்கு போகக்கூடிய எத்தனை பேர் போகிறாங்கன்னு சொல்லி இப்போ லாஸ்ட் அகாடமிக் இயரில் நம்ம பார்த்தோம். நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து நேஷ்னல் லெவலில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட்டு 47 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஆனால் இப்போது லாஸ்ட் இயர் வந்து ஒவ்வொரு கலெக்டரேட்டில் ஒரு கண்ட்ரோல் ரூம் போட்டு 12ஆம் வகுப்பு பாஸ் ஆன அனைத்து பசங்களை வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போய் சேர்க்கணுங்கிற ஒரு பெரிய முயற்சி நடந்தது. ஸோ பாஸ் ஆன அனைத்து மாணவர்களில் 94 to 95% வரைக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ இது வந்து நாட் ஓன்லி இன் தமிழ்நாடுஸ் ஹிஸ்ட்ரி பட் இன் த ஹோல் கண்ட்ரிஸ் ஹிஸ்ட்ரி இட் இஸ் எ பிக் ரெக்கார்ட். ஸோ இது 2வது. 3வது வந்து பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல் இண்டியா லெவலில், அது ஐஐடி ஆகட்டும், எய்ம்ஸ் ஆகட்டும், நால்சார் ஆகட்டும், ஐஹெச்எம் ஆகட்டும், இன்ஸ்டியூட் ஆஃப்
பெட்ரோலியம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும். இதுலேயே லாஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 2000 children have gone into these institutions. இந்த ஆண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து 448 மாணவர்கள் வந்து ஜேஇ மெயின்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த ஒரு ப்ரைவேட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய அவங்களோட போட்டிப்படக்கூடிய அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து மெல்ல மெல்லமாக உயர்ந்து வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அரசு பள்ளி மாணவர்களும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி பெரிய பெரிய லெவலுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிச்சுட்டே இருக்காங்க. அதே மாதிரி அரசும் வந்துட்டு நிறைய திட்டங்களை அவர்களுடைய தேவைகள் அறிஞ்சு பூர்த்தி செஞ்சுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே முன்னோடியாக கல்விக்கான ஒரு சிலையை உருவாக்கின முதல் மாநிலமான அந்த பெருமையும் பெற்றிருக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இந்த சிலைக்கு முக்கியமா ஏன் கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற பெயரை திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய திருவள்ளுவரோட வரிகளை வச்சிருக்காங்க அப்படின்னா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அதாவது கிணறு அப்படிங்கிறது தோண்ட தோண்ட ஊற்று மாதிரி எடுப்பது போல கல்வி அப்படிங்கிறது மாணவர்கள் படிக்க படிக்க அறிவு ஊற்றாக பெருகும். இதனால அவர்கள் வந்து முன்னேற்ற பாதையில பயணிக்க முடியும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற உணர்த்து விதமாக தான் இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையோட அடிப்பாகத்துல என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு சிறுவனும் சிறுமி, அதாவது ஆரம்ப காலத்துல அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க, படிப்படியா பள்ளிக்கு போறாங்க. பள்ளி அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்ல கல்வியை மட்டும் இல்லாம பல்வேறு அறிவுகளை கற்றுத்தந்து அவருடைய வாழ்க்கையோட முன்னேற்ற பாதையை பயணிக்கிற விதமா இருக்கு. அதனால படிப்படியா ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கட்டும், இல்ல நல்ல முறையிலான பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து யாருக்குமே கல்வி அப்படிங்கிறது மறுக்கப்படவே கூடாது. எல்லாருமே வந்து எல்லாருக்கும் எல்லாருமே அந்த எந்த விதமான பாரபட்சமும் இன்றி கல்வி அப்படிங்கிறது கொடுக்கப்படணும். அதற்கு பிறகான உயர்கல்வி நிலைகளுக்கு பிறகு அவர்கள் வந்து ஒரு மருத்துவராகவோ, ஒரு IAS அதிகாரியாகவோ, ஒரு இந்திய காவல்துறை அதிகாரியாகவோ, விளையாட்டு வீராங்கனையாகவோ, இந்த மாதிரி பல்வேறு நிலைகளுக்கு உயர்நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு அவர்கள் இந்த கல்வியை பயன்படுத்தி ஒரு ஊன்றுகோலாக சென்று கொண்டே இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த சிலை இந்த அடிப்பகுதியில் உணர்த்திக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற சாதனை சரித்திர புத்தகம் அப்படிங்கிறதும் இந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையோட 5 ஆண்டுகள்ல என்னென்ன மாதிரியான சாதனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனை பயன்படுத்தி மாணவர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க, என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மிக விரிவான முறையில ஒரு சரித்திர சாதனையை படைத்திருக்கும் அப்படிங்கறத தான் இந்த புத்தகத்திலையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த சிலை அப்படிங்கிறது 1,43,00,000 செலவுல வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை வந்து இந்த 5 ஆண்டுகள்ல கல்விக்கு மட்டுமே வந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடிகளை வந்து செலவு செஞ்சிருக்காங்க. இந்த அளவுக்கான மேம்பாட்டை கொண்டு வரணும், அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ், திறன்மிகு வகுப்பறைகள், பெரிய பெரிய உயர்நிலை கல்விகளை கொடுக்க முடியும் அப்படின்னா இவ்வளவு பட்ஜெட்டுகளை போட்டு அவர்கள் பல்வேறு சவால்களுக்கு சங்கடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான வளர்ச்சியை எட்ட முடியும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுற விதமாக, உணர்த்து விதமாக மக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. கடற்கரைக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து அவர்களோட கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த சிலைகள்லாம் வைக்கப்பட்டு இங்க வரக்கூடிய மாணவர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், சிறுவர்களாகட்டும், சிறுமிகளாகட்டும், யாரா இருந்தாலும் இந்த சிலையை வந்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த சிலை என்ன மகத்துவத்தை உணர்த்துது, கல்வியோட பெருமைகளை உணர்த்துது அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாகிறது. அதாவது இந்தியாவிலே முன்னோடி திட்டமாக எந்த மாநிலத்திலையும் அமல்படுத்தாத கல்விக்கு அப்படிங்கிறது அந்த பெருமையை பறைசாற்றணும் அப்படிங்கிற விதமா திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சேர்ந்து இந்த சிலையை வந்து திறந்து வச்சிருக்காங்க. இது எல்லா விதத்திலும் கல்வி அப்படிங்கிறது இறுக பற்றிக்கிட்டா உங்களை எந்த நிலையிலுமே அது வந்து தவற விடாது, கீழே விழுக விடாது அப்படிங்கிறத தான் உணர்த்துது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த சிலையை பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. சார், அண்மையிலே வந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற ஒரு சிலை வந்துட்டு மெரினா கடற்கரையில் திறந்து வைக்கப்பட்டுச்சு. இந்த சிலை அப்படிங்கிறது கல்விக்கான அந்த மகத்துவத்தை உணர்த்துறது விதமாக ஒரு புதுவிதமான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இது வந்து ஆசிரியர்கள் பார்வையில், இதை மாணவர்கள் பார்வையில் ஒரு வித்தியாசமான முயற்சி, புதிய முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த சிலையை பார்க்கின்ற பொழுது ஒரு படிப்படியாக வந்து அந்த கல்வி கற்கக்கூடிய நிலை, அதன் மூலமாக உயர்கல்வியை படிக்கக்கூடிய நிலை, அதுக்கப்புறம் மருத்துவர், பொறியாளர் என்ற நிலைக்கு அவர்கள் வந்து ஒரு இந்திய ஆட்சி பணி, IAS, அது போன்ற உயர்கல்விக்கு அவர்கள் வழிவகுப்பதாக, முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதாக இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது மாணவர்களுக்கான நலத்திட்டங்களை வந்து நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க. இது வந்து மாணவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு ஆசிரியராக உங்களுடைய பார்வையில்? காலை உணவு திட்டங்கிறது வந்து கிராமப்புறங்களில் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம்.
ஏன்னா வந்து அவங்க முதல்ல வந்து வழிபாட்டு கூட்டத்தில் வந்து அவங்க சிலர் மயங்கி விழுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அவங்கள அந்த மாணவர்களை கேட்கையில் வந்து காலையில் சாப்பிடலை அப்படிங்கிறாங்க. ஒன்று வறுமையாக இருக்குது, இல்லைன்னா அவங்க பெற்றோர் வந்து பணிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அந்த சூழலில் வந்து காலை நேரத்தில் அந்த உணவு எடுத்துக்கொள்ளாமல் மாணவர்கள் பள்ளிக்கு வருகிறாங்க. இதை தவிர்ப்பதற்காக நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருது. மிக சிறப்பான திட்டம். அதில் ஏழை எளிய மாணவர்கள் நிறைய பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்போ அந்த கல்வி பணிங்கிறது, கற்றல் பணிங்கிறது இடைப்பாடு இல்லாமல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம குறிப்பாக இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோன்னா நிறைய பெற்றோர் வந்து கூலி வேலை செய்கிற ஆட்களாக தான் இருப்பாங்க. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சமைச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பணி அவங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து அது இல்லாத ஒரு நிலை இருக்குது. அப்போ மாணவர்களை தாண்டி இந்த நலத்திட்டம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கும் ஒரு உதவிகரமாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக அது பெற்றோர்களுக்கும் ஒரு சுமை இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய பணியை செய்வதற்கும், குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு காலை உணவு உண்டு விட்டு அந்த கற்றல் பணியை மேற்கொள்வதற்கு அவங்க எளிதாக இருக்கிறது. இந்த கொரோனா பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பள்ளிகள் கல்விக்கான அந்த இது தேக்கமான ஒரு நிலை இருந்தது. அப்போ இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து எப்படி அந்த வீடுகளுக்கே தேடி சென்று கல்வியை கொடுக்குற ஒரு திட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? மிக அருமையான திட்டம். அதாவது நமது ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது இந்த கோவிட் பெருந்தொற்று இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு இருந்தது. மாணவர்களுக்கு கற்றல் பணி தடைபட்டு இருந்தது. ஆசிரியர்கள் கற்பித்தல் பணி தடைபட்டு இருந்துச்சு. அந்த சூழலில் வந்து இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமாக மாணவருடைய இல்லங்களுக்கே சென்று அவர்களுக்கு கல்வியை புகட்டி வந்தார்கள் ஆசிரியர்கள். அதில் வந்து கிட்டத்தட்ட 95.97 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கொரோனா தொற்று காலத்தில் கற்றல் பணி தடைபடாமல் இருந்தது என்பதற்கு இது ஒரு பெரிய நல்ல ஒரு அருமையான திட்டம். புதுமை பெண் திட்டத்துக்கு தொடர்ந்து அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கும் மாதந்தோறும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதை வந்து அந்த மாணவர்கள் வந்து கல்விக்காக பயன்படுத்தி கொண்டு வருகிறாங்க. மேலும் வந்து அவங்க வந்து அந்த பெற்றோருக்கான சுமை குறைகிறது. அதில் மாணவர்களும் வந்து அந்த உயர்கல்வியை செம்மையாக படித்து அதில் வெற்றி பெறுகிறார்கள். மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு இந்த திட்டம் சிறப்பாக அமைந்து இருக்கிறது. அதோடு வந்து அனைவருக்கும் ஐஐடிங்கிற ஒரு திட்டம். இப்போ வந்து மாணவர்கள் வந்து பொறியியலில் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் பொறியியல் படிப்புகள் படிக்கிறாங்க. நிறைய கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த ஐஐடியை பற்றியெல்லாம் ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தமிழக அரசு கொண்டு வந்த அந்த அனைவருக்கும் ஐஐடி திட்டத்தின் மூலமாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஜேஇ எக்ஸாம் எல்லாம் எழுத சொல்லி அவங்க வந்து மத்திய பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய அந்த என்ஐடி ஐஐடி போன்ற உயர் படிப்புகளில் கிராமப்புற மாணவர்களே சேர்ந்து படிக்கக்கூடிய சூழல் இருக்குது. அவர் உயர்ந்திருக்கிறாங்க. இப்போ வந்து எப்படின்னா வந்து ஒரு சாதாரணமாக அந்த ஐஐடியில் முடித்தவர்களுக்கு முடித்த உடனே பணி வாய்ப்பு இருக்குது, அதிக ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு முழுக்க இந்த திட்டம் அனைவருக்கும் ஐஐடி திட்டம் மிக சிறப்பான திட்டமாக கிராமப்புற மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது. அதே மாதிரி திறனறி தேர்வு திட்டம். இந்த திட்டத்தில் வந்து நல்ல அறிவு சார்ந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த தேர்வை எழுத செய்து மாணவர்களில் ஒரு 500 மாணவர்களுக்கும் மாணவியரில் ஒரு 500 மாணவியருக்கும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பள்ளி படிப்பு வரை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இது அவர்களை வந்து ஊக்கப்படுத்துவதாக இருக்கிறது. அதாவது அறிவு சார்ந்த மாணவர்களுக்கு அந்த திட்டம் மிக சிறப்பான திட்டம். அது மட்டுமல்ல, இப்போ முன்னாடியெல்லாம் வந்து கரும்பலகை தான் பயன்படுத்தி வந்தோம் ஆசிரியர்கள். இப்போ அதில் வந்து திறன்மிகு வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸஸ் இதை அமைத்திருக்காங்க. இது நவீன காலத்துக்கு ஏற்ற அளவுக்கு அந்த கல்வித்தரத்தை மேம்படுத்தி கொண்டு செல்வதாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட வந்து 22,931 ஸ்மார்ட் கிளாஸஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வந்து 16.7 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க. அப்போ வந்து மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக நம்முடைய தமிழ்நாடு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகளை அமைத்திருப்பது மிக சிறப்பு வாய்ந்தது. மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அது பாராட்டக்கூடியது. அடுத்ததாக வந்து ஏஐ, ரோபாட்டிக், மெஷின் லேர்னிங் இதெல்லாம் வந்து கல்லூரிகளில் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அதை பள்ளியிலே வந்து ஆரம்பித்து
அதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. இவர்கள் வந்து இங்கே பள்ளி படிப்பிலேயே வந்து என்ன செய்கிறாங்க, இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட பாடங்களை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பற்றிய அறிவை தெரிந்துள்ள, ஏன்னா இனிமேல் வருகின்ற காலமெல்லாம் ஏஐ காலம்தான். அதற்கு ஒரு அடிப்படையாக இந்த ஏஐ வகுப்புகள் அமைகிறது. அது ஒரு சிறப்பான திட்டம் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த அவர்களுடைய நலத்திட்டங்கள், இந்த சிலை அப்படிங்கிறது மூலமாக நமக்கு ரொம்ப தெரிய வருது. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.